வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பரோட்டா செய்ய போகிறேங்க. எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு, அதனால் நைட்டுக்கு பரோட்டா செய்யலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மாவு பிணைஞ்சு இப்போ மணி 3 ஆச்சுங்க. மாவு பிணைஞ்சா 1.5 கப்பு மாவு போடுறேங்க. 1/2 கப்பு ஏற்கனவே போட்டுட்டேன். 1 டீஸ்பூன் உப்புங்க, நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் போதுங்க, மஞ்சக்கரு வேண்டாம். கொஞ்சம் மஞ்சக்கரு விழுந்துச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கணுங்க. மைதா மாவில் தான் செய்கிறேன், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. நான் 1.5 கப்பு போட்டதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 1/2 கப்பு மாவு வச்சுருக்கேங்க. என்னடா நிஷாந்தோட சவுண்டு கேட்குதுன்னு தானே பார்க்குறீங்க? குட்டி பையனுது ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. அப்புறம் பெனை ஊற்றிக்கலாங்க. 1 இப்போ அம்மா இங்கே பாருங்கள் உறவுகளே, நான் வந்து மாவு பிணைஞ்சிட்டு அதுக்குள்ளே அவங்க தம்பி கூட விளையாடுறக்கு போயிட்டாங்க. ஆனால் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க. இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அண்ட் தென் காய்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் அந்த சப்பாத்தி கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் போட்டு பண்ணுறதோட நாங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி இருக்கிறதே நல்லா கழுவி பண்ணுறது பரோட்டா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏம்மா பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பரோட்டா பொறுத்தளவு எண்ணெய் நிறைய ஊற்றணுங்க. மற்ற பரோட்டா நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். மம்மி, இந்த மாவில் எவ்வளோ பரோட்டா வரும்? ஒரு 10 பரோட்டா. வாவ், பரவாயில்லையே. பாருங்க, இந்த மாதிரி ஸ்லாப் இருந்தால் அடிங்க. ஸ்லாப் இல்லைன்னா இந்த மாதிரி பூரி கட்டையை வச்சு, சப்பாத்தி கட்டை தேக்கிற கட்டையை வச்சு இப்படின்னு தட்டுங்க. இப்போ நான் பார்க்குறேன். நாளைக்கு தான் அடிச்சு முடிக்க முடியும். இந்த மாவு நல்லா இப்படி ஆக்கி உருண்டையாக்கி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. நைட் சாப்பிட்டோம். மாவு பிணைஞ்சு வச்சு 4 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ நம்ம இது எப்படி பரோட்டா சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். முதல்ல நம்ம கையில் தேய்ச்சிக்கலாங்க. தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம அப்படிங்க பாருங்க, கை வச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுக்கணும். இங்கே பாருங்க உறவுகளே, இது வந்து இப்போ 10 உருண்டை வந்திருக்கு பரோட்டா. இப்போ வந்து அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிங்க. அப்படியே இடம் இருந்தால் ஒருத்தர் வச்சுக்கலாம். நான் இடம் இல்லாத வாட்டி அப்படியே இந்த பிளேட்டில் மாற்றி வைக்கிறேங்க. இப்போ நம்ம ஒரு 3 பரோட்டா மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாங்க. அதுக்கு நல்லா ஆயில் நல்லா தேய்ச்சிக்கணுங்க. இங்கே பாருங்கள், இதை அப்படியே தேய்ச்சி இந்த அப்படியே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிற டைல்ஸில் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி இந்த சப்பாத்தி தேய்க்கிறதையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்படியே தோசை இது சப்பாத்தி வச்சுங்க, அப்படியே தேய்ச்சிக்கணுங்க. தேய்ச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் லேசாக தேய்ங்க. அதுக்கப்புறம் நம்ம கையிலே இப்படி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அப்படியே தோசை கல்லை வச்சு எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசாக தேய்ச்சிக்கங்க. இவ்வளோ லேசாக தான் தேய்ச்சிருக்கேன், என்னால் தேய்க்க முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா கத்தி வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க.
அப்படியே இது எல்லாத்தையும் அப்படியே மெதுவாக ஒன்று சேர்த்துங்க. அப்படியே கட் பண்ணதை அப்படியே ஒன்று சேர்த்தி அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே நீளமாக இழுத்து விட்டு அவ்வளோதான் உறவுகளே. இது பாருங்க. அடுத்தது நம்ம தேய்ச்சிட்டு பெரிய பையன் எடுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துக்கலாம். கடையில் வாங்கி கொடுத்ததும் தப்பு, நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம், தப்பெல்லாம் இல்லைங்க. எப்படி வந்திருக்கு பரோட்டா? சூடாக இருந்ததுன்னு எங்கள் வீட்டில் தட்டி கொடுத்தா அப்படி. இங்கே பாருங்கள், சூடாக பரோட்டா 2. பையனுக்கு மட்டன் குழம்பு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் குழம்பு, பரோட்டா. வாங்க பார்க்கலாம். சாஃப்டாக இருக்கா சுதர்சன்? சூப்பர் சாஃப்டாக இருக்கும். மட்டன் குழம்புக்கும் இந்த வாயில் சொல்ல முடியல அந்த மாதிரி இருக்கு. செம்ம ரெசிபி. கண்டிப்பாக வீடியோ செஞ்சு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். அந்த நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய்.